அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா, காலை நேர ராஜ உணவு ஹெல்த்தியான ஒரு உணவாக தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்ருக்குறோம். அப்படி நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்க போகிறது வந்து ஒரு சாலடு, ஃப்ரூட் அண்டு வெஜிடபிள் சாலடு எடுத்துக்க போகிறோம். அதோட ஸ்ப்ரவுட்ஸும் பச்சைப்பயிரை ஊற வச்சு முளைகட்டை விட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது தினமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். அடுத்து வந்து இப்போ ஜூஸ் போடுறதுக்காக கருவேப்பிலை, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் தோல் நீக்கி பெரிய வெள்ளரிக்காய்ங்கிறதுனால பாதி தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒருத்தருக்கு தேவையான அளவு. இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஜூஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்துக்கிற 3 வேளை உணவில் ஒரு வேளை உணவு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தி தான் இல்லையா. ஒரு பவுலில் பொடிசாக கட் பண்ண வெள்ளரிக்காய், பொடிசாக கட் பண்ண கேரட்டு, மாதுளம்பழம், இதோட ஸ்ப்ரவுட்ஸ், முளைகட்டின பச்சைப்பயிர், ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு பயிர் இல்லையா. மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சமாக விட்டுக்க போகிறேன். அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம், ரோஸ்டடு சீரகத்தூள் கொஞ்சம், அதோட வறுத்த வேர்க்கடலை தூள் நீக்கினது கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்த கருப்பேலும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கல, வேண்டாம் அப்படின்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அதோட சாட் மசாலாவும் சேர்த்துக்கங்க, இன்னும் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு டேஸ்ட்டு வேணாம், ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எடுத்துக்கும் போது நான் வந்து சாட் மசாலா அவ்வளோ விருப்பப்படுறதில்ல. இதை அப்படியே கலந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும் போது முளைகட்டின பச்சைப்பயிறு இருக்கிற இடமே தெரியலைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட இன்னும் கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். குக்கும்பர் ஜூஸு ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். இது தாங்க எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.